எஸ், அடுத்தபடியாக ஸோ இவருக்கு மியூசிக் மேல இருக்க அந்த கிரியேட்டிவிட்டி, டெடிகேஷன், பேஷன் இதெல்லாம் தான் வந்து அந்த மெலடிக்கு ஒரு எமோஷன் தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெகடியில இருந்து இன்னைக்கு தாய் கிழவியை கொண்டாடிட்டு இருக்க ஒரு ரிமார்க்கபிள் அண்ட் வெரி ஸ்மார்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். கேன் வி ஹேவ் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் டு ஷேர் a few words to the press. எல்லோருக்கும் வணக்கம். To all the press media, to everyone, to distinguished chief guests on stage and friends, family, எல்லோருக்கும் வணக்கம். கிணத்த காணும் எனக்கு ஒரு மெமரபிளான ஃபிலிம். நிறையா காரணங்கள் இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2023 தான் சார். அப்போ வந்து இந்த படம் வந்து இப்போ இந்த பூஜைக்கு நான் போயிருந்தேன். நான் கதை கேட்கல, எதுவுமே கேட்கல இந்த படத்துக்கு. பட் 2 பேர், ஒன்று ரமேஷ் பாபு சார், இன்னொன்று சுரேஷ் சங்கையா சார், அவருடைய ஜென்யூனிட்டிக்காக எனக்கு பார்க்கும்போதே சரி இந்த படம் நம்ம பண்ணலாம், ஏதோ ஒரு கட் இன்ஸ்டிங்க்ல தான் அந்த படம் நான் ஓகே பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி ஃப்ரம் 2024. டெஃபினெட்லி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, எனக்கு ரொம்ப மிகவும் நெருங்கிய நண்பர் சுரேஷ் சங்கையா சார். ஏன்னால் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஃபோன்லேயே தான் அப்பப்போ பேசுவார். இதுதான் விஷயம், இதுதான் வந்து படத்தோடைய ரீரெக்கார்டிங் சூழல் எல்லாமே சொல்லுவார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து ஆர்ஆர் டைம் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய வீட்டுக்கு வருவார் அவருடைய அசிஸ்டண்ட்டோட. அந்த நாட்கள், அவருடைய பழகிய நாட்கள் வந்து நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ், வி காட் ரியலி க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் இந்த டைமில் நம்மளோடய இல்லை, பட் டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு அப்போ நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்போ அவர் தவறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு கால் பண்ணார். ஆக்சுவலி, நிவாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணார். சார் இல்லை சார், நான் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். நிவாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு என் கூட ஒரு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு. சரி, என்னால் வரவே முடியாது சார், இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இல்லை நிவாஸ், நீங்கள் வரலன்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னடா எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நைட்டோட நைட்டு அன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு அவர் என்னை வந்து திருச்சி பக்கத்தில் 2-3 கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸாக தூங்கலை அந்த டைமில். லைக் அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், நிறையா ஒர்க் டெட்லைன்ஸ் இப்படி மீட் பண்ணும்போது அப்போ சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலை நிறுத்தினார். ஆக்சுவலி, நிவாஸ் இந்த முருகர் கோயில் நிறுத்துங்க, இங்கே சாப்பிட்னாருனாரு. என்னடா நிறுத்த சொல்கிறான்னு சொன்னாங்க. அப்படியே நான் போய் அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருந்தது. அங்கே நான் படுத்து அன்றைக்கி ஒரு 3 hours தூங்கினேன். ஆக்சுவலி அவர் வந்து எதுவுமே எழுப்பாமல் என் பக்கத்துலேயே என்னை கூட பார்த்துட்டு அப்புறம் அவர் வீட்டில் கொண்டு போய் நான் விட்டது தான் இன்றைக்கி நான் அவரை கடைசியாக பார்த்த ஒரு மொமெண்ட். ஆக்சுவலி அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. இது வந்து சயின்டிஃபிக்காவோ என்ன அதை பற்றி எப்படின்னு சொல்ல, என்னுடைய ஒரு பிலீஃபில் அவருடைய அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த லாஸ்ட் மொமெண்ட் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவருடைய இறப்புக்கும் என்னால் வர முடியும். அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன். பட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் இப்போ நிறையா ஃபோக் ஃபிலிம்ஸ், லைக் வில்லேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பேஸாக இருந்தது வந்து இவருடைய ஒர்க் பண்ணது. ஆக்சுவலி கிணத்த காணம் தான். ஸோ அவருடைய ரைட்டிங், அவருடைய ஜென்யூனிட்டி, அவருடைய ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து எனக்கு அடுத்த விஷயங்களுக்கு வந்து அடித்தளமாக இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும். ஸோ சுரேஷ் சார் இங்கே தான் இருப்பார். ஸோ ஐ ரியலி விஷ் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் இந்த படம் வந்து நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வரும் நான் நம்புகிறேன். ஸோ டு த கேஸ்ட், யோகி பாபு சார், குட் டு நோ யூ சார், உங்களை வந்து நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அண்ட் ரேச்சல் மேம், லவ்லின், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். டு த டிஓபி, டு மை லிரிசிஸ்ட், இந்த படத்தில் 3 லிரிசிஸ்ட் ஆக்சுவலி. முதல்ல வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் மோகன்ராஜன் சார், அவர் ரொம்ப வருஷமாக நான் அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான லிரிசிஸ்ட் மோகன்ராஜன் சார். ஏன்னா என்னுடைய பாதி படங்கள், நிறையா கேட்ட பாடல்கள் அவருடைய, எனக்கும் அவருக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் எனக்கு ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் நியூ லிரிசிஸ்ட் இந்த படத்துக்கு. ஸோ பரதநாட்டியமில் எழுதிட்டு இருந்த கலைமாமணி மதுரையார் முரளிதரன் ஒருத்தர், நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எனக்கு திரைக்கு கொண்டு வரணுன்றது ஆசை. இந்த படத்தில் ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு, நீங்கள் கேட்ட பாடல். ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஜெகன் கவிராஜ் சார், அவர் ஆக்சுவலி ஒரு ஆக்டர். அவர் வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு படத்தில் பாட்டு இருந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஒரு நல்ல ஒரு இலக்கியம், ஒரு நல்ல ஒரு ரசனை, நல்ல ஒரு சவுண்டிங் சென்ஸ் இருக்குது. அவர் வந்து எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அப்புறம்
தாய் கிழவி, இந்த மாதிரி நிறைய படங்கள் எழுதியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குன்றதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ டு த லிரிசிஸ்ட் அண்ட் டு ஆல் த மியூசிஷியன்ஸ், டு எவ்ரி ஒன். ஸோ நான் வந்து சும்மா வெறுமனையாக போகணும்னு நினைக்கல. நான் இந்த படத்தில் சும்மா ஒரு 2 லைன் அந்த பாட்டை பாடிட்டு ப்ராப்ளி நான் வந்து ஸ்டேஜ் வந்து விடைபடுறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு தான் நான். ஸோ ஐ தாட் ஐ வுட் ஜஸ்ட் சிங் ஹியர். புத்தி வச்ச சித்திர பொண்ணு புத்திக்குள்ள புகுந்து புட்ட, புது பூவா மணல் வீசும் தாமரைய, தத்தி தத்தி தவழ்ந்து வந்து குத்தி நெஞ்ச கிழிச்சு புட்ட, தடுக்காக மிடுக்காக போகிறிய அட பொன்வானோ, இறங்கி வந்து கிறங்கி நின்னு முட்டுது முட்டுது தட்டுது தட்டுது கொலுச, அட பொன்னாக பிறந்த நிலா நிமிர்ந்து நின்னு பட்டுது பட்டுது கொட்டுது கொட்டுது மனச, நிக்க வச்சு நீ நடந்தா முட்டுது மூச்சுடி, வெக்கத்துல நீ சிரிச்சா முத்தம் போச்சுடி, கண்ணத்துல வண்ண கிளி கடிச்ச மாதிரி, சின்ன குழி மின்னுது நீ சிரிக்கும் போது, நீ எண்ணத்துல எப்போதும் நினப்புதானடி, அடி பெண்ணே புது கவிதை எனக்கு நீ அடி, அடி கண்ணே உன்னை என்ன தனதந்தனதந்தானே, மடி உன்னை வச்சு கொஞ்ச தனதந்தனதன்னானே, அடவன் மேகோ கொட்டுது என் மேல, எந்தேகோ சொக்குது ஒன்னால, முத்தம் தந்த சத்தத்துல முத்தம் மறந்தேனே, புத்தம் புது புத்தகமா நானும் மணந்தேனே, தன்னன தானா நன்னா தனனா தன்னனா தனனா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இந்த படம் வந்து திரையரங்குக்கு வர்றதுக்கு, வெற்றி பெறதுக்கு மீடியா உங்களுடைய சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பாடல்களில் அவ்வளோ அர்த்தம் முடிஞ்சது இன்னைக்கு. ஸோ அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் டிரெக்டர் தெய்வத்ரு மிஸ்டர் சுரேஷ் சங்கையா அவர்களின் மனைவியான தன்சி ஃபாத்திமா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். I'm a cat, rat, thank you. எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே சுரேஷ் சார் வந்து சொல்லுவாரு, இந்த படத்துல நடிக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாருமே என்னோட குடும்பம் மாதிரின்னு. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் படத்துல நடிச்ச எல்லாருமே அவரை தேடி இங்க வந்து நிக்கிறத பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்காகவே எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. நான் யாருக்கும் எடுத்து பேசினது இல்லை. எனக்கு என்ன பேசி அவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால நான் யார் ஃபோனையும் அட்டன் பண்ணதில்லை. அதுக்கும் சாரி சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தை அவருக்கு அப்புறம் அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த அவங்க டீமுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர்ஸாருக்கும் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தை நிச்சயமா அந்த படம் அவரோட சாயல்ல அவரு எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அவரோட அந்த கதைகள் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த கிராமத்து வாழ்வியல்ல அப்படியே அவர் கொண்டு வருவாரு. அதனால கண்டிப்பா எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னொரு வார்த்தை பேச போறீங்களா? ஓகே. Hello, my name is Penny. T-O-M. Come on. L-J-E-R-R.
brother along with the cat and rat. Thank you so much. தேங்க்யூ. இல்ல அந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் பேசணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதுக்காகவே ஒரு கைத்தட்டல் கொடுத்துணும். சோ கியூட். தேங்க்யூ ஃபார் தட். எஸ். சோ இப்போ வந்து படத்தின் கதாநாயகனை கூப்பிட வேண்டிய தருணம் அப்படின்னு நினைக்கிறேன். பியாண்ட் த கவர் அப்படின்னாலே நிறைய குழப்பத்துக்கான பதிலும் லைஃப் லெசன்ஸ்க்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நன்றிகள். சோ அடுத்தபடியாக கேன் வி ஹேவ் தி டிஓபி தியாகு அவர்கள் டு ஷேர் a few words please. அனைவருக்கும் வணக்கம். இந்த கிணத்த காணும் திரைப்படத்தை இந்த ஃபன் த்ரில்லர் ஜேனல்ல இதை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஓகே பண்ணி இதை பண்றதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும். அதை வந்து முழு மூச்சா செஞ்ச ரமேஷ் சாருக்கும் ஜெயன் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து நம்ம யோகி பாபு சார் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒத்துழைப்பு பிளஸ் அன்பு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அவர் சுரேஷ் சங்கியா சார் பத்தி எல்லாருமே பேசினாங்க. அவருடைய உடல்நிலையை வந்து அவர் மனசுல வச்சிருந்தாலும் அவருடைய அந்த கதை மேல இருக்கிற நம்பிக்கையில அவருடைய படத்தை வந்து கச்சிதமா முடிச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து சான்ஸே இல்லை. தேங்க்யூ சோ மச் சார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜென்ரலா வந்து எல்லா பெரிய திரைப்படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பேஸ்ட்ல இருக்கும். இப்போ இதுல வந்து யோகி பாபு சார் பிளஸ் சில ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல முழுக்க வர கதாபாத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வெகுஜன மக்கள் தான். அதுக்காக வந்து நம்ம டைரக்டர் சுரேஷ் சங்கியா சார் வந்து ஒரு மிகப்பெரும் உழைப்பை போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வர எல்லா கேரக்டர்ஸையும் வந்து புதிய ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கான ஒர்க் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா பெரிய படங்கள்ல எந்த அளவுக்கு நடக்குமோ அதுக்கு எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் இல்லாம அவங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணி ரிஹர்சல் பார்த்து பல நாட்கள் ரிஹர்சல் நடந்து அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து இந்த படம் வந்து படப்பிடிப்புக்கு தயாராச்சு. ஸோ அந்த ஒரு தகவலையும் நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னு கேட்டா இப்போ ஒரு ஒளிப்பதிவாளராக மட்டும் இல்லாம அவரோட டிராவல் பண்ண ஒரு செகண்ட் பர்சனா இது எல்லாத்தையும் அவருடைய மனசாட்சியா கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இந்த லொகேஷன் பத்தி சார் சொன்னாரு. இந்த ஓட்டு வீடு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கிராமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் பல முறை வந்து நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மனசு இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துடைய ஜேனர் பிளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு இப்போ எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு படம் அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா வந்து இப்போ நம்ம இந்தியன் மூவிஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஷூட் பேஸ்ல தான் இருக்கோம். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சில மீட்டிங்ஸ்ல முடிஞ்சிடும். பட் இந்த படம் முழுக்க வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனை நம்பி மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல அவங்க வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 முறை தமிழ்நாடு ஃபுல்லா நானு சுரேஷ் பிளஸ் நம்ம ஆர்ட் டைரக்டர் சுவேந்தர் எல்லா டீமும் வந்து போயிட்டு ஒவ்வொரு முறையும் போயிட்டு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம வருவோம். பட் இருந்தாலும் வந்து ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் கூட மனம் தளராம இல்ல நீங்க தாராளமா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த லொகேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருந்தாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலா வந்து அந்த கமுதி பக்கத்துல அந்த புரசலூருங்கிற ஒரு கிராமத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தான் சார் கூட கன்வே பண்ணாரு. நாங்க போய் லொகேஷன் பார்த்துட்டு வரப்ப பயங்கர ட்ரையா இருந்தது. வந்து நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி ரெயின் அந்த தூத்துக்குடி பெல்ட்ல அந்த டைம் பெஞ்சது. சோ அந்த ரீசன்னால பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் தண்ணி இல்லாத அந்த ஊர்ல முழுக்க தண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு டைம். பட் இருந்தாலுமே வந்து அதையும் மீறி பொறுமையா இருந்து எல்லாருமே யோகி பாபு சாரா இருக்கட்டும் மத்த எல்லாருமே சேர்ந்து அந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அந்த ஷூட் வந்து ஒரு பெரிய படத்துக்குலாம் வந்து சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா 3 to 4 months எல்லாம் வெயிட் பண்ணும்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணி அவர் சுரேஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அந்த லொகேஷன்ல நம்ம அங்கதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பீரியட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஷூட் பண்ணாங்க. நான் வந்து என்னுடைய குருநாதர் வந்து ரத்னவேல் சாருங்க. நான் அவரோட வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய படங்கள்ல இப்ப சாய்ரா நரசிம்ம ரெட்டியா இருக்கட்டும், இந்தியன் 2 அந்த மாதிரி படங்கள்ல செகண்ட் டிஓபியாவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இண்டிவிஜுவலாகவும் சில ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். தமிழ்ல பண்றப்ப வந்து நம்ம ஒரு ஜென்ரலி வந்து எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மலையாளம்ல வந்து ஓடிடி பிலிம்ஸ் எல்லாமே வரும் தெரியுங்களா. ஒரு லொகேஷன்ல ஒரு சில கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி
ஒரு கதை இருக்கும். முழுக்க முழுக்க அந்த கிராமத்திலயோ இல்ல ஒரு பிளேஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேவோட இருந்த இந்த கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டா வந்து இது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க. அதனால வந்து பத்திரிகையாளர்கள், மீடியா பர்சன் எல்லாத்துக்கும் நான் ரெக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, நம்ம சுரேஷ் சங்கையா சாருடைய உழைப்பு பிளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் பிளஸ் வந்து நம்ம இதுல நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாத்துடைய உழைப்பும் வந்து ஒரு ஒரு எல்லாரும் மதிக்கத்தக்க முறையில வந்திருக்கு. இந்த படத்தை வந்து நீங்க ஆடியன்ஸ்ல கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறத பணிவன்போட கேட்டுக்கிறேங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார். நீங்க சொன்னதுல இருந்தே